அம்புலிமாமா மகாபாரதம் 8ஆம் பாகம். ஏகலைவன். அஸ்தினாபுரத்திற்கு அருகில் உள்ள காடுகளில் ஹிரண்யதன்வன் எனும் ஒரு நிஷாத மன்னன் ஒருவன் இருந்தான். ஏகலைவன் அவனுடைய மகன். துரோணர் என்பவரிடம் நாட்டின் இளவரசர்கள் அனைவரும் வில்வித்தை கற்கிறார்கள் என்றும் எங்கெங்கிருந்தோ இளவரசர்கள் வந்து துரோணருக்கு சீடர்களாகி அனைத்து அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் பயின்று வருகிறார்கள் என்றும் ஏகலைவன் கேள்விப்பட்டான். அவன் துரோணரிடம் வந்து தன்னையும் ஒரு சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். அந்தச் சிறுவன் நிஷாத குலத்தைச் சேர்ந்தவன் என்று அறிந்து துரோணர் அவனை சீடனாக சேர்த்துக்கொள்ள மறுத்துவிட்டார். ஏகலைவன் மிகுந்த பணிவுடன் துரோணரை வணங்கி விடைபெற்று தனது காட்டிற்கு திரும்பிச் சென்று ஓரிடத்தில் துரோணரின் உருவச் சிலை ஒன்றை செய்து வைத்து அம்புகளை எய்து பயிற்சி செய்யத் தொடங்கினான். இந்த பயிற்சியின் விளைவாக ஏகலைவன் வில்வித்தையில் துரோணரின் சீடர்கள் அனைவரையும் சிறந்தவனானான். ஒருநாள் துரோணரின் சீடர்கள் வேட்டையாடுவதற்காக ஏகலைவன் இருந்த காட்டிற்கு வந்தார்கள். வேட்டை நாய்களில் ஒன்று மற்ற நாய்களிடமிருந்து பிரிந்து மாந்தோல் உடுத்திக்கொண்டு உடல் முழுவதும் மண் பூசிக்கொண்டு சடாமுடியுடன் இருந்த ஏகலைவனை பார்த்து குரைத்தது. ஏகலைவன் நாய் செய்த ஒலியைக் கொண்டு ஒரே நேரத்தில் 7 அம்புகளை எய்தவுடன் அந்த 7ம் நாயின் வாயில் குத்திக்கொண்டன. அந்த அம்புகளுடனேயே அந்த நாய் இன்னும் சத்தமாக குரைத்துக்கொண்டு இளவரசர்களிடம் திரும்பி வந்தது. அவர்கள் நாயின் வாயில் தைக்கப்பட்டிருந்த அம்புகளை பார்த்து அவற்றை எய்தவன் மிக பெரிய வில்வீரனாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து அவனை தேடி புறப்பட்டார்கள். இறுதியில் அவர்களுக்கு ஏகலைவன் தென்பட்டான். ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் காணாமல், "நீ யார்? உன் தந்தை யார்? உனது குறி யார்?" என்று கேட்டார்கள். ஏகலைவன் அவர்களிடம், "நான் நிஷாத மன்னனின் மகன். என் பெயர் ஏகலைவன். நான் துரோணாச்சாரியாரை எனது குருவாக கருதி வில்வித்தை பயிற்சி செய்து வருகிறேன்" என்று கூறினான். இளவரசர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து ஏகலைவனை பற்றிய செய்தியை துரோணரிடம் கூறினார்கள். ஏகலைவன் தன்னை விட வில்வித்தையில் சிறந்தவனாக இருப்பானோ என்று அருச்சுனனுக்கு கவலை ஏற்பட்டது. "என்னை விடச் சிறந்த வில்வீரன் உலகில் வேறொருவன் இருக்க முடியாதபடி எனக்கு பயிற்சி அளிப்பதாக கூறினீர்கள். ஆனால் இந்த ஏகலைவனுக்கு என்னை விட அதிக வில்வித்தை வந்திருப்பதாக தெரிகிறதே" என்றான். அருச்சுனன் இந்த வார்த்தைகளை கூறிய பிறகு துரோணர் மற்ற சீடர்கள் எவருக்கும் தெரியாமல் அருச்சுனனை மட்டும் அழைத்துக்கொண்டு காட்டில் ஏகலைவன் இருந்த இடத்திற்கு சென்றார். வில்வித்தை பயிற்சியில் மூழ்கியிருந்த ஏகலைவன் துரோணாச்சாரியாருக்கு முன்னால் வந்து வணங்கி அவரை அமர வைத்து விருந்தோம்பல் செய்து அவருக்கு முன்னால் நின்று கொண்டு, "நான் தங்கள் சீடன்" என்றான். "நீ என் சீடனே என்றால் குருதட்சணையாக எதை கொடுப்பாய்?" என்று துரோணர் ஏகலைவனிடம் கேட்டார். "குருதட்சணையாக கொடுக்க முடியாதது என்று என்ன இருக்கிறது? எனது இந்த உடல் முழுவதும் தங்களுடையதே" என்றான் ஏகலைவன். "அப்படியானால் உனது வலது கை கட்டைவிரலை அறுத்துக்கொடு" என்றார் துரோணர். ஏகலைவன் சிறிதும் தயங்காமல் தனது வலது கை கட்டைவிரலை வெட்டி துரோணருக்கு கொடுத்தான். அதன் பிறகு அவன் வில்லை இடது கையில் பிடித்துக்கொண்டு வலது கையின் எஞ்சிய விரல்களால் அம்புகளை எய்ய பயிற்சி செய்தான். ஆனால் அவன் வில்வித்தையில் முதலில் இருந்த திறமையை இழந்துவிட்டான். இவ்விதமாக அருச்சுனனின் பயத்தை போக்கி துரோணர் மகிழ்ச்சியுடன் உரையாடிக்கொண்டே அவனுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தார். துரோணரிடம் அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்ட போதிலும் பாண்டவர்கள் வெவ்வேறு கலைகளில் வல்லுநர்களானார்கள். தருமன் தேர்ப்போரில் நிபுணனானான். கதாயுத போரில் பீமனும் துரியோதனனும் நன்றாகச் சோபித்தார்கள். அருச்சுனன் வில்வித்தையில் ஈடு இணையற்றவன் ஆனான். இந்த வித்தையில் அவனது பிரஜ்ஞையும் அம்பு எய்யும் வேகமும் அஸ்திர சாஸ்திர பிரயோக திறமையும் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அசுவத்தாமனுக்கு தெரிந்த போர் ரகசியங்கள் வேறு எவருக்கும் தெரியாது. நகுல சகாதேவர்கள் வாழ்போரில் சிறந்து விளங்கினார்கள். பீமனின் கதாயுத போர் திறமையையும் அருச்சுனனின் வில்வித்தை சிறப்பையும் கண்டு துரியோதனன் முதலானோர் மிகவும் வருந்தினார்கள். ஒருநாள் துரோணர் தனது சீடர்களில் எவருடைய குறி எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பி ஒரு மரக்கிழகை செய்து அதை கண்ணுக்கு தெரிந்து தெரியாதபடி ஒரு மரத்தின் மீது வைத்தார். சீடர்கள் அனைவரையும் மரத்தின் அருகே அழைத்துச் சென்று, "இந்த மரத்தில் இருக்கும் பறவை இலைகளுக்கு இடையே கவனித்து பார்த்தால் தெரியும். நீங்கள் அனைவரும் வில்லில் அம்புகளை தொடுத்து நான் சொன்னவுடன் அதன் தலை அருந்து விழும்படி எய்ய வேண்டும்" என்றார். இந்த போட்டியில் முதலாவது வாய்ப்பு தருமனுடையது. "நன்றாக பார். பறவை தெரிகிறதா?" என்று துரோணர் கேட்டார். "தெரிகிறது" என்றான் தருமன். "பறவையோடு சேர்த்து உனக்கு நானும் மற்றவர்களும் கூட தெரிகிறோமா?" என்று துரோணர் மீண்டும் கேட்டார். "நீங்கள் அனைவரும் தெரிகிறீர்கள்" என்றான் தருமன். "உன் பார்வை இலக்கின் மீது இல்லை. உன்னால் அந்த பறவையின் தலையை அறுக்க முடியாது" என்றார் துரோணர். அவர் மற்றவர்களை ஒவ்வொருவராக இதேபோல் வினவினார். அனைவரும் தருமனைப் போலவே பதில் சொன்னார்கள். இறுதியில் அருச்சுனன் வந்து பறவையை பார்த்தான். மற்றவர்கள் அனைவரும் தெரிகிறார்களா என்று துரோணர் கேட்க, தனக்கு பறவையைத் தவிர வேறொன்றும் தெரியவில்லை என்றான். "அம்பைச் செலுத்து" என்றார் துரோணர். அடுத்த நொடியே பொம்மை பறவையின் தலை அருந்து கீழே விழுந்தது. துரோணர் அருச்சுனனை பாராட்டி, துருபதனை போரில் வெல்லக்கூடியவன் அருச்சுனனே என்று மனதிற்குள் நினைத்தார். ஒருநாள் துரோணர் தனது சீடர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு யமுனைக்கு குளிக்கச் சென்றார். துரோணர் நதியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முதலை அவரது தொடையை பிடித்துக் கொண்டது. முதலையை அம்புகளால் எய்யும்படி அவர் தனது சீடர்களுக்கு கூச்சலிட்டார். அனைவரும் அம்புகளை எய்தார்கள். ஆனால் ஒருவருடைய அம்பும் முதலையின் மீது படவில்லை. பயந்தார்கள்.
அருச்சுனன் மட்டும் 5 அம்புகளை குருவின் தொடையில் படாமல் முதலையின் மேல் படும்படி எய்து முதலையைக் கொன்றான். துரோணர் அருச்சுனனை பாராட்டி, அருச்சுனா, உனது திறமை மிகப்பெரியது. உனக்கு மந்திரத்துடன் கூடிய பிரம்மசிரசு என்னும் அஸ்திரத்தை உபதேசிக்கிறேன். இதை அமானுஷ சக்திகள் மீது மட்டுமே பயன்படுத்த வேண்டும், ஆனால் சாதாரண மனிதர்கள் மீது பிரயோகித்தால் உலகங்கள் சாம்பலாகிவிடும் என்றார். அருச்சுனன் அந்த தருணமே நீராடி தூய்மையாகி அந்த பிரம்மசிரசு அஸ்திரத்தை துரோணரிடமிருந்து உபதேசமாக பெற்றான். ஒருநாள் துரோணர் திருதராட்டிரனின் சபைக்குச் சென்றார். அங்கே வியாசர், பீஷ்மர், விதுரர், கிருபர், பாஹ்லீகர், சோமதத்தர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இருந்தனர். துரோணர் திருதராட்டிரனிடம், மன்னரே, புதல்வர்கள் அனைவரும் இவ்வளவு காலமும் என்னிடம் வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள். அவர்களின் திறமையை சோதித்து பாருங்கள் என்றார். திருதராட்டிரன் துரோணரிடம், நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி செய்தீர்கள். பிள்ளைகளின் வித்தை பிரகடனம் எங்கே நடக்கும், எப்போது நடக்கும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். மற்ற ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்றான். அந்த ஏற்பாடுகளை செய்யும் பணி விதுரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவை பிரமாண்டமாக நடந்தன. அஸ்திர வித்தை பிரகடனத்திற்கு தகுந்த பரந்த இடத்தை அசுத்தங்களை அகட்டி கற்களையும் புதர்களையும் அப்புறப்படுத்திச் சமன் செய்து பார்வையாளர்கள் அமர்வதற்காக சுற்றிலும் வீடு போன்று கட்டி வடக்கு திசையில் நுழைவு வாயிலே அமைத்தார்கள். ஒரு நல்ல நாளில் பிரகடனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரகடனத்தை பார்க்க பெரியோர்கள் அனைவரும் புறப்பட்டு வந்தார்கள். காந்தாரி, குந்தி முதலான அந்தப்புறப் பெண்கள் பல்லக்குகளிலும் தோலிகளிலும் வந்தார்கள். அனைவரும் அவரவர் இடங்களில் அமர்ந்த பிறகு துரோணர் அசுவத்தாமனை அழைத்துக் கொண்டு வந்து ரங்கபூமியின் நடுவில் நின்றார். அவருடைய சீடர்கள் அனைவரும் கவசம், வில், அம்புக்கூடுகளை அணிந்து கைகளில் விதவிதமான ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு ரங்கபூமிக்கு வந்தார்கள். அனைவருக்கும் மூத்தவரான தருமன் முன்னாலும் மற்றவர்கள் அவருக்கு பின்னாலும் ரங்கபூமிக்குள் நுழைந்தார்கள். அனைவரும் தேர்களின் மீதும் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் ரங்கபூமியில் பல வித்தைகளை காட்டினார்கள். வில்வித்தையில் தங்களது ஆற்றல்களை காட்டினார்கள். அம்புகள் தங்களுக்கு எங்கே பட்டுவிடுமோ என்று பார்வையாளர்கள் பயந்தார்கள். ரங்கபூமியில் நடப்பவற்றை எல்லாம் திருதராட்டிரனுக்கு விதுரர், காந்தாரிக்கு குந்தி விளக்கிச் சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து பீம துரியோதனர்கள் கதாயுதங்களுடன் ரங்கபூமியில் இறங்கி போரை தொடங்கினார்கள். அது பிரகடனத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போராக இருந்தாலும் பார்வையாளர்கள் சிலர் பீமனையும் சிலர் துரியோதனனையும் உசுப்பேற்றத் தொடங்கியதால் துரோணர் கதாயுத போரை நிறுத்தும்படி அசுவத்தாமனை எச்சரித்தார். இறுதியில் அருச்சுனன் ரங்கபூமிக்கு வந்தான். அவனை பார்த்தவுடனேயே பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்தார்கள். திருதராட்டிரன் விதுரனிடம், அந்த கூச்சல் என்ன என்று கேட்க விதுரர் சொன்னார். அருச்சுனனின் பிரகடனம் ஊகிக்க முடியாத அளவிற்கு அற்புதமாக இருந்தது. அவன் திவ்யாஸ்திரங்களை பிரயோகித்து காற்று, நெருப்பு, மேகங்கள் முதலானவற்றை உருவாக்கினான். ஒரு அஸ்திரத்தால் மறைந்து போனான். இலக்கின் மீது அவனுக்கு அமோகமான கட்டுப்பாடு இருந்தது. வட்டமாகச் சுற்றும் வராக உருவத்தின் வாயில் ஒரே நேரத்தில் 5 அம்புகளை எய்தான். ஒரு பசுவின் கொம்பில் 21 அம்புகளும் தைக்கும்படி எய்தான். பிள்ளைகள் அனைவரும் தத்தமது வித்தைகளை பிரகடனப்படுத்தி ரங்கபூமியை விட்டு வெளியேறிய பிறகு அங்கே பிறப்பிலேயே அமைந்த கவச குண்டலங்களுடன் பாலசூரியனைப் போல் ஜொலித்துக்கொண்டு கர்ணன்வில் அம்பு ஏந்தி வந்தான். அவன் துரோணாச்சாரியாருக்கும் கிருபாச்சாரியாருக்கும் வணங்கி கம்பீரமான குரலில், அடே அருச்சுனா, வில்வித்தையில் நீயே சிறந்தவன் என்று நினைக்காதே. நீ பிரகடனப்படுத்திய வித்தைகள் அனைத்தையும் நானும் பிரகடனப்படுத்துவேன் என்றான். இந்த வார்த்தையால் அருச்சுனனுக்கு கோபமும் அவமானமும் உண்டாயின. பார்வையாளர்களிடையே குதூகலம் உண்டானது. உண்மையாகவே கர்ணன் அருச்சுனன் பிரகடனப்படுத்திய வித்தைகள் அனைத்தையும் தானும் செய்தான். உடனே துரியோதனனும் அவனது தம்பிகளும் வந்து கர்ணனை தழுவிக்கொண்டு பாராட்டி, நண்பா, எங்களில் ஒருவனாகவும் இரு. எங்களது எதிரிகளை அழித்து எங்களுக்கு நல்லது செய் என்றார்கள். கர்ணன் அதற்குச் சம்மதித்து தன்னை அருச்சுனனுடன் துவந்துவ யுத்தம் செய்ய அனுமதிக்கும்படி துரோணாச்சாரியாரிடம் கேட்டான். அருச்சுனன் அதற்கு தயாரானான். தனது புதல்வர்கள் போரில் இறங்கியதைக் கண்டு குந்தி மயக்கமுற்றாள். தோழிகள் அவளை தேற்றினார்கள். அப்போது கிருபர் கர்ணனிடம், மகனே, உனது குலம் எது? பெற்றோர்கள் யார்? நீ உத்தம சத்திரியனாக இருந்தால் ஒழிய அருச்சுனன் உன்னுடன் துவந்துவ யுத்தம் செய்யக்கூடாது என்றார். கர்ணன் தன்னை வளர்த்தவர்களின் பெயர்களைச் சொல்ல சங்கோசப்பட்டான். அம்புலிமாமா மகாபாரதம் 8ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.